Hi guys, welcome back to our channel. இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஆஃபீஸ் போறா. ஆஃபீஸ் போயிட்டு எல்லாருமே ஒரு சந்தேக பார்வையோட தான் பாக்குறா யாரா இருப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இவன் வரான், பிரஸ்காரன் கால் பண்ணி இந்த மாதிரி நேற்று உங்க ஆஃபீஸ்ல இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏங்க அதெல்லாம் ஃபால்ஸுங்க, அதெல்லாம் ரூமருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போலீஸ் கிட்ட எதுவுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுங்க, அது வந்ததும் யாருன்னு தெரியல, ஸோ இதனால யாருமே சஸ்பெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்ட்டு பிஐ கிட்ட சொல்ல, ஏன் மேம் அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து நம்ம லான்ச் பண்ண போற டைம்மா, இந்த டைம்ல இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகும், ஸோ அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, சரி ஓகே மேம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த கேபினிலே சுத்திட்டு இருக்கா. அப்ப அந்த கேமரா வச்சிருப்பால, அந்த கேமரா ஞாபகத்துக்கு வருது. பட் அந்த கேமரா அந்த இடத்துல காணும். சரின்னு சொல்லிட்டு இவ கீழே பாக்குறா. கீழே பார்த்தா ஏதோ பார்க்கிங் லாட் சீட் மாதிரி இருக்கு. சோ அதை எடுத்துட்டு எங்க இருக்கு அந்த பார்க்கிங் லாட் சீட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துக்கு போயிட்டு, இந்த காரோட சாவி கொடுங்க, என்னோட திங் வந்து அந்த கார் உள்ள இருக்குது, நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி கொடுத்துட்டு எல்லாமே கார் உள்ள போய் தேடி தேடி பாக்குற எதுனா இருக்கான்ட்டு எதுவுமே இல்லை. சோ என்ன பண்றா, பின்னாடி இருக்க டிக்கி திறக்கிறா. டிக்கிலயும் எதுவும் இல்லை, பட் ஏதோ ஒண்ணு உள்ள இருக்க மாதிரி தெரியுது. சோ ஒரு கபோர்டு எடுத்துட்டு உள்ள பார்த்தா ஒரு டிஷர்ட் இருக்கு. அதாவது அவளை கொலை பண்ண வந்தாங்க பாத்தீங்களா அன்னைக்கு, அந்த ஆள் போடுங்க டிஷர்ட் மாதிரி இருக்கு. அதை பார்த்துமே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரோ வர மாதிரி இருக்கு. என்ன பண்றா, உடனே கார் கீயை கொண்டு போய் கொடுத்துட்டு, இது என்னோட கார் இல்ல, நான் வந்து மாத்தி எடுத்துறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கார் கீயை கொடுத்துட்டு காசும் கொடுத்துட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கார் ஓனரே வராரு. யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறா. யாருன்னு பார்த்தா இவன்கிட்டே தான் வரான். ஓ அப்போ இவனா என்ன கொலை பண்ண பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. சோ என்ன பண்றா, கால் பண்ணி எங்க இருக்கு நீ அப்படின்னு கேட்க, நான் எங்க இருப்பேன் ஒர்க்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை ஓட்டிட்டே பேசிட்டு போயிட்டு இருக்கான். இவளுக்கு செம கஷ்டமாயிடுச்சு, என்னடா இது கூட இருக்கணும் இப்படி எல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கார் எடுத்துட்டு போறா. அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றா. கால் பண்ணா வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார ஆன்ட்டி சொல்றாங்க. சரி எங்க போயிருப்பாருன்னு கேட்டா ஜிம்முக்கு போயிருப்பாரு அப்படின்றாங்க. ஜிம்முக்கு போனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து 3 months முன்னாடியே லீவ் ஆயிட்டாரு ஜிம்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. சோ இவ என்ன பண்றா, வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு போன் பண்றா. போன் பார்த்தா வீட்டுல தான் இருக்கு. ஓ வீட்டுல தான் விட்டுட்டு போயிட்டாராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஏதோ ஒரு சந்தேகம் வந்து என்ன பண்றா, போன் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. செக் பண்ணா எல்லாமே இவங்க பொண்ணோட போட்டோஸ் இவங்களோட போட்டோஸ் தான் இருக்கு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறா. வச்சா ஒரு மெசேஜ் வருது, எங்க இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேக்குற மாதிரி. இவ வந்து அந்த போனை மெசேஜ் பார்த்துட்டே இருக்கா. அங்கதான் இருக்கேன் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வருது. பட் போன் வந்து அவ கையில இருக்கு. ரிப்ளை மட்டும் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க. அந்த வந்த ரிப்ளையும் டிலீட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்றா, அந்த டீம்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் வந்து ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவ ட்ராக் பண்ண இடத்துக்கு போய் நின்று பார்த்துட்டு இருக்கா. வருவாரா எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல எப்படி இருப்பாரோ பட் அதை விட டிஃப்ரெண்டா ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் கோல்ட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு. பிஓவும் கால் பண்றாங்க, மேம் மீட்டிங்க்கு டைம் ஆச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்டே பாத்துட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா, என்னாச்சு அப்படியே இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டிருப்பாங்களா. இல்ல சும்மா தான், ஒன்னும் இல்ல ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி நான் வீட்டுல இருக்கேன் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் காலை வச்சிருவாங்க. இவர் யாரதான் பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் உள்ளே நின்றுட்டு அவரு தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பா. பட் அவளுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கும். அது என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ பார்க்க வந்தது யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்டு தான், யூஜின். அந்த யூஜின் வந்து நம்ம ஹீரோட கண்ணெல்லாம் பொத்தி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசி செம்ம ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கா. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம ஹஸ்பண்ட் வந்து இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு போயிட்டு, பட் அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிரஸ்காரங்க எல்லாருக்கிட்டையுமே சிரிச்சு மூஞ்சோட அவ டிசைன் பண்ண எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. பட் அவளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியவே இல்லை. அந்த நேரம் பார்த்து யூன்டே வர, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கறான். ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல இவளும் கிட்ட போய் அவ கையை பிடிக்கிறா. அவ தள்ளி தூரமாவே போறான். எங்க போற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உன்னதான் கேட்டு இருக்கேன், எதுக்கு நீ இன்டர்வியூல இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ஒண்ணும் இல்லை, என்னை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி என்னாச்சு அப்படின்ட்டு கிட்ட வரா. இவளும் பின்னாடி போறான். அவன் திருப்பியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எதனா என்கிட்ட இருந்து மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, சொல்லு அப்படின்னு அவன் கேட்டு இருக்கான். இல்ல நான் என்ன உன்கிட்ட மறைக்க போறேன், நீ யாருதான், நீ உண்மையா சொல்லு, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறா. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம தனியா போய் பேசலாம் அப்படின்ட்டு அந்த பையன் கூப்பிட அவளும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. போயிட்டு செமையா அழுறா, தண்ணி ஜூன்ஸ் எல்லாம் பண்றா, மழையில நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் அவளை ஏமாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு. பட் பேட்டில எல்லாம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் ஹஸ்பண்ட் அவரோட வேலையை கூட எனக்காக விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் யூன்டே வந்து
இவளை இது பண்ண மாதிரி தானே இவன் நினைச்சிட்டு இருப்பா. அந்த காரை வந்து யூனிட்டே தான், அந்த ஷர்ட்டும் யூனிட்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிரஸ்ல சொல்லியிருப்பா. என் கொலீக்ஸ் எனக்காக தான் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா நினைச்சு பாப்பா, அவங்க அப்பா தான் பாயசம் கொடுத்துட்டாரு அவங்க அம்மாவுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த 3 பேருமே நினைச்சு செமையா அழுதுட்டு இருப்பா, தேம்பி தேம்பி மழையை நின்றுட்டு. அதுக்கப்புறம் நிறைஞ்ச ட்ரெஸ்ஸோடவே நடந்து வருவா. அப்போ ஒரு மெசேஜ் வரும், கேர்ஃபுல்லா இரு, தனியா போறதுனால உனக்கு எதனா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் சுத்தி சுத்தி பாக்குறா யாருன்னா இருக்காங்களா அப்படின்ட்டு பயந்து போய், ஆனா யாருமே இல்ல. அந்த மெசேஜ் பார்க்கதான் எதிர்க்க போலீஸ் வண்டி நிக்குது. அப்போ ஒரு கார் வந்து இவ்வளவு நோக்கி வர மாதிரியே இருக்கு, யூட்டன் எல்லாம் போட்டுட்டு வருது. இவ்வளவு என்ன யோசிக்கிறா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கார் வந்து இவ கார் முன்னாடி நின்று இருக்கும்ல, ஓ அதுதான் அந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார பார்த்ததும் போலீஸ்கார கிட்ட ஓட அவங்க வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பட் அவங்க கையில வந்து இவளோட பேட்டி தான் போயிட்டு இருக்கு. சோ இவ வந்து ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாலே அந்த பையன் வந்துட்டான். அது யாரும் தெரியல, அந்த ஆள் வந்துட்டான். வந்து இவளை துரத்திட்டே வந்துட்டு இருக்கான். இவளும் தாவி தாவி போயிட்டு இருக்கா, தள்ளி தள்ளி எங்க போறான்னு கூட தெரியல. பட் அதுக்குள்ள ஒரு பிரிட்ஜ் மேல நிக்கிறா. பிரிட்ஜ் மேல நிக்கவும் அந்த ஆள் வந்து இவன் என்ன பண்றான், இவளை நம்ம ஹீரோயினோட கழுத்து பிடிச்சி அப்படியே கீழே இருக்க தண்ணியில தள்ளி விட்டுட்டான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல. போலீஸ்லாம் வந்து எப்படியும் ஒரு வழியா அவளை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடி அங்க யூனிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டாரு, இந்த மாதிரி ஜேவன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்க ஜேவன் அப்படின்னு சொல்லிட்டு வர அவரும் யூனிட்டே இருக்கான். என்னாச்சுன்னு கேக்குறான்னு தெரியல. போலீஸ்லாம் வந்து தூக்குனாங்க அப்படின்னு சொல்ல, எபோ ஜேவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள அவங்க அப்பா வந்துட்டாரு. ஓ கண்ணு தரமா, அப்பா இங்க இருக்குமா, கண்ணு தர அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப இன்ஜுரியெல்லாம் ஆகல, அன்கான்சியஸா இருக்காங்க, அவங்க மேல நம்ம ஒரு கண்ணா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி இவ என்னத்துக்கு அந்த ரிவர் ஆண்ட எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்காரு. இவ கண்ணை திறக்க பாக்குறா. கண்ணை திறந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட், அது மட்டும் இல்லாம டேவோன், அவங்க கூடவே அவங்க அப்பா 3 பேருமே இருக்காங்க. இவங்க யாரெல்லாம் இவளுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாளோ அவங்க 3 பேர் மட்டும்தான் அவளுக்கு எதிர்க்க இருக்காங்க. அப்பதான் வந்து ஒரு யோசிக்கிறா, நீ 3 பேரும் எனக்கு கொடுத்த இந்த தண்டனை, இந்த பிரச்சனை நான் திருப்பி உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்க, அதோட இந்த எபிசோட் இங்க அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.